சொல்ற ஒரு 3 கோடி 4 கோடி 5 கோடிக்கு நான் படம் பண்ணி நீங்க சொல்ற 500 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ற அளவுக்கு என்னால பண்ண முடியும். எனக்கு அதுக்கு கதை கிடைக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? எனக்கு கதை கிடைக்கணும், அதை நான் வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும். சோ இங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். நீங்க விஜய் வச்சு நீங்க 300 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணிட்டு ஒரு 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றது மேட்டரே கிடையாது. 5 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணி 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்றதா மேட்டர். அங்கதான் டைரக்டர் நிக்கிறான். சோ அந்த முயற்சியை நான் திரும்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சோ பெருசுங்கிறது பிரதர் பாரதிராஜா தான் இப்ப நம்பர் 1. அவரு எல்லாமே நியூ ஃபேஸ். அவர் பண்ண படம் எல்லாருமே பெரிய ஹீரோ வச்சு அவர் வந்து 2 படமோ 3 படமோ தான் பண்ணிருப்பாரு. ஏன் பாலச்சந்தர் சார் எல்லாம் நியூ ஃபேஸ் தான். நீ நியூ ஃபேஸ வச்சு பண்ண டைரக்டர்ஸ் மட்டும்தான் லாங் ரன் நிற்பாங்க. ஏன்னா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹீரோக்கள் ஒரு வரிசையா நின்றுட்டே இருப்பாங்க. அஜித் படம் பண்றதோ விஜய் படம் பண்றதோ எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்கக்கூடிய கனவு தான். ஆனா நான் வந்து சினிமா பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சினிமாக்குள்ள வந்தனே தவிர ரஜினி சாரை வச்சோ கமல் சாரை வச்சோ அஜித்தை வச்சோ விஜய் வச்சோ படம் பண்றதுக்காக வரல. நான் சினிமாக்குள்ள இருக்கணும், அந்த சினிமா என்டர்டைன்மெண்டா இருக்கணும்.